இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. அந்த ட்ரெயின் வீடியோ வந்து நான் இதுலேருந்து எடுத்தது, இன்ஸ்டாலேருந்து எடுத்தது. காரில் ட்ராவல் பண்ணும்போது முன்னாடி போன பஸ்லேருந்து நான் எடுத்தது. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட்டோடது தான். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது போல இருக்குது. ஏன்னா காருக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. 2 வீலர்னா இத்தனை பேர் தான் போகணும், காருனா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது காருக்கெலாம் கூட. அதெல்லாம் வந்து நம்புது. இந்த ட்ரெயின் பஸ் வந்து கவர்மெண்ட்டோடது. பஸ்ஸோட நிலைமை பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எங்கடா விழுந்துட போது, அதில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. பஸ்ஸுன்னா நார்மலாக எல்லாருமே ட்ராவல் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் ட்ரெயின்லேயும் அவ்வளோ ஜனம் வந்து மொத்த இடத்துமே அடைச்சிட்டா எப்படி மூச்சு விட முடியும்? எவ்வளோ பேருக்கு மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துருக்கு. சாதாரணமாக நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கே வருது, இதெல்லாம் பெரிய அதிகாரிகளுக்கு பார்க்காமையா போய் இருக்க போகிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க? ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு. ஏன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸும் பொதுமக்களுக்கு ஒரு ரூல்ஸா? அது பார்க்கும்போது எனக்கு உண்மையில அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் பசங்க 3/4 பேர் இப்படி தான் தொங்கிட்டு போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. இல்லை உண்மையே சொல்லட்டுமா, நிறைய கவர்மெண்ட் பஸ் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். இந்த ரெட் கலர் பஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து டோர் இருக்கும். நான் போகும்போது நிறைய பசங்க தொங்கிட்டு வருவாங்க. டிரைவர் வந்து வண்டி எடுக்க மாட்டாரு. வண்டி எடுங்கன்னு சொன்னாலும் எடுக்கவே மாட்டாரு. எப்போ அந்த பசங்க உள்ளே வந்து அந்த டோர் லாக் பண்ணுறாங்களோ அப்போ தான் எடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் இல்லை, சில கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தொங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பசங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரில. ஸ்கூலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, காலேஜுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா இவங்க வந்து இவ்வளோ அசால்ட்டாக ஜாலியாக போயிட்டு வராங்க. இது பார்க்கும்போது பெற்றவங்க மனசுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும். எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு வந்து அது ஜாலியான்னு நினைக்கிறாங்க. பஸ்லேயுமே ரூல்ஸ் இருக்குது, அந்த இதுவில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த ரூல்ஸ்லாம் வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரூல்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க.